எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசணுங்க. ஆதாரம் இல்லாம பேசப்படாது என்று சட்டப்பேரவையில் சபாநாயகர் சொன்னவுடன் ஆதாரம் தானே இந்த தர்றேன் ஆதாரம்னு பட்டியலை போட்டு சும்மா வெளு 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 வெளுன்னு வெளுத்து விட்டுட்டாரு சட்டப்பேரவையில. இன்றைக்கு யாரு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அட்டின்னா அட்டி, சும்மா அந்த அட்டி இந்த அட்டி இல்ல, வேற லெவல் அட்டி. பட்டியல் போட்டு ஒண்ணும் பச்சு 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 பச்சுன்னு வச்சார். விஜய் முகத்தை நீங்க பார்க்கணுமே, பாவம், கண்கொள்ளா காட்சி அது. ஆமா, இன்றைக்கு சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சு? ஆதாரங்களுடன் வெளுவெளு என்று வெளுத்தெடுத்த உதயநிதி ஸ்டாலின், மிரண்டு போன விஜய். இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அதாவது 3 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரைக்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 3 நாட்கள் நடைபெறும் என்று மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அறிவித்தார். அதன்படி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவருடைய உரை, நாளை முதலமைச்சர் அதற்கு பதில் உரை தருவார். இப்ப இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் இப்படிதான் ஆரம்பிச்சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களோட சொன்னார். விஜய்க்கு அப்பாடா வாழ்த்தெல்லாம் சொல்றாப்ல, அப்ப கொஞ்சம் நல்லா தான் பேசுவாரு, நமக்கு ஒன்னும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்பி எந்திரிச்சு உட்கார்ந்தாருங்க முதலமைச்சர். வாழ்த்து சொன்ன அடுத்த வார்த்தையே பெரிய குண்டா தூக்கி வச்சார் உதயநிதி. என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக முதலமைச்சரின் பெரம்பூர் தொகுதிதான் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி. இவரை போயா தப்பா நினைச்சோம், இவ்வளவு நல்லவரா இருக்காரு, நம்மளை இப்படி பாராட்டுறாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகி சந்தோஷமா பூரித்து சிரித்து முன்னாடி வந்தார். அடுத்த வார்த்தை வச்சார், எதுல முதலிடம் தெரியுமா? மின்வெட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் தொகுதி தான் முதலிடத்தில் இருக்குதுனாரு. இறங்கி போச்சு. ஆமா, அந்த வைபு, அந்த மகிழ்ச்சி எல்லாம் சுக்கு சுக்கு சல்லி சல்லியா அடிச்சு ஓடிச்சிட்டாரு. யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின். அதான் அட்டியில இவர் ரகம் வேற ஒரு ரகங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். கலைஞரின் பேரன் அப்படிங்கிறது அவருடைய அந்த நக்கல் நையாண்டி சட்டையர்ல தெரியும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, ஆனா அட்டி வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒண்ணு பண்ணார். முன்பெல்லாம் பள்ளிகளுக்கு எப்பொழுது விடுமுறை விடுக்கப்படும் தெரியுமா? பெருமழை காலங்களில், பேரிடர் காலங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவது உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில்தான், விஜய் அவர்களுடைய ஆட்சியில்தான் பள்ளிகளுக்கு மின்சாரம் இல்லை என்ற காரணத்திற்காக பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. இதுதான் மாற்றமா? எங்க அண்ணன் பவருக்கு வந்தாருன்னா வேற லெவல்ல இருக்குன்னாங்க அவருடைய ரசிகர்கள். அண்ணன் பவருக்கு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே பவர் கட்டாய் போச்சுட்டார். ஒண்ணும் விஜய்க்கு அப்படியே பக்கு 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 பக்குங்க. அடுத்தது என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அடுத்தது ஒண்ணு சொன்னார், அது சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரசிச்சேன். அதை நான் சொன்னாரு, முன்பெல்லாம் நல்லா மழை பெஞ்சதுன்னா, ஒரு பெருமழை அப்படின்னா மாணவர்கள் டிவியை பார்த்து இன்று பள்ளி விடுமுறையா இல்லையா என்று தெரிந்து கொள்வார்கள். இப்பொழுது டிவியை போட்டு டிவி ஆன் ஆகல, கரண்ட் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ கரண்ட் இல்ல, அப்ப இன்னைக்கு ஸ்கூல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு நவீன டெக்னாலஜி. பள்ளி விடுமுறைக்கு இது ஒரு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்துது இந்த அரசு அப்படின்னாரு. என்னபடியே நானா என்ன இந்த அட்டி அடிக்கிறாரு அப்படின்னு. அதை விட ஒண்ணு சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேச தொடங்கிய போதே பவர் கட். சரி, எதிர்கட்சிக்காரங்க பேசுற கூட்டத்துலதான் பவர் கட்டுன்னு பார்த்தா ஆளுங்கட்சி கூட்டத்திலையும் பவர் கட். ஆனா அது கூட பரவாயில்ல. அது அந்த வார்த்தை, ஐயோ ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, ஆளும் கட்சி, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆளும் கட்சி தாவேகா தான், முதலமைச்சர் விஜய் தான், ஆனால் பனையூரில் பவர் இல்லை. சூப்பர். ஆளும் கட்சி தாவேகா தான், முதலமைச்சர் விஜய் தான், ஆனால் பனையூரில் பவர் இல்லை. அதுல 2 அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தம் இல்ல, பல அர்த்தம் இருக்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. அதை அட்டிக்கிறாரு. அப்புறம் பாவம் கூட்டணி கட்சி தலைவர்களும் சிக்கிக் கொள்கிறார்கள் இந்த மின்வெட்டில். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களும் ப. சிதம்பரம் அவர்களும் சந்தித்து பேசுகிறார்கள். அந்த சந்திப்பின் பொழுது பவர் போயிடுச்சு, கரண்ட் இல்ல. பாவம் வேட்க விறுவிறுக்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. பவர் கட் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, பவர் ஷேரிங் கொடுத்துட்டோம், பவர்ல நாங்க ஷேரிங் கொடுத்துட்டோம்னு பெருமைப்படுறீங்க. ஆனா பவர்ல ஷேரிங் கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு பவரை கொடுக்க முடியல, கரண்ட கொடுக்க முடியல, என்ன ஆட்சி இது அப்படின்னு போட்டு அட்டிக்கிறாரு. அட்டி, அந்த அட்டி இந்த அட்டி. ஆரம்பிக்கும் போதே ஆளுநர் உரையில இருந்து ஆரம்பிச்சாரு.
அதெல்லாம் இருக்கட்டும். ஆளுநர் உரையில் இதுவரைக்கும் ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டு வந்தது தமிழ்நாட்டில். என்ன மரபு? தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், தேசிய கீதம் நிறைவாக பாடப்படும். ஆனால் அந்த மரபு மாற்றப்பட்டு தேசிய கீதம் முதலிலும் பாடப்படுகிறது, நிறைவாகவும் பாடப்படுகிறது. ஏன் இந்த மரபு மாற்றம்னு ஒரு கேள்வி வச்சார். உடனே அங்கிருந்த வழக்கம் போல அமைச்சர் ஆதவர்ஜனா எழுந்து அவரு பதில் சொல்றேன்னு, இல்ல அதெல்லாம் இல்ல, நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி விட்டோம் வச்சுட்டோம்னு அவரு பாடினார். ஒரே கேள்விதான் கேட்டார். கேள்வி அதல்ல, தமிழ்த்தாய் வாழ்த்தை 2 வாட்டி பாடுவியான்னு கேட்டார். தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடினீர்கள், ரைட், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. தமிழ்த்தாயத்தை 2 வாட்டி பாடுங்க, என்ன தமிழ்த்தாய் வாழ்த்தை 3 வாட்டி பாடுங்க, பாடுவீங்களா? அப்போ உங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை விட ஆளுநரை மகிழ்விப்பது, ஆளுநரை குளிர்விப்பதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அதுதான் வெளிப்பட்டது. நீங்க எல்லாம் ஆளுநரை மகிழ்விப்பதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க அப்படிங்கறத எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, நான் சொல்றதை மட்டுமே கேட்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த மின்வெட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. மின்வெட்டுக்கு ஒண்ணு சொன்னார் ஆதவன் தீட்சன்யா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எழுத்தாளர், நம்முடைய அருமை நெஞ்சுக்கினிய தோழர் ஆதவன் தீட்சன்யா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். உங்க கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உச்சபட்ச கேரியர்ல ஆரம்பிச்சு டிஃபன் கேரியர் வழியா ஃபியூஸ் கேரியர்ல வந்து நிக்குது, நல்ல மாற்றம் என்று சொன்னார். அதையே நானும் இங்கே குறிப்பிடுகிறேன்னு சொன்னார். எதுக்கு? வழக்கம் போல இருந்துச்சு. அந்த பக்கத்தில் இருந்து என்ன மறுப்பு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு மின்துறை அமைச்சர் மாண்புமிகு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். ஃபியூஸ் கேரியரை புடுங்கிறதெல்லாம் சொன்னார். வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். அதற்கு இவர் சொல்றார், அதுக்கு இடையில டம்முன்னு புகுந்து ஒரு அடி அடிச்சார். யாரு? நம்ம அண்ணன் சிவசங்கர் அவர்கள். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் மின்துறையை கவனிச்சார். அவர் சொன்னாரு, அது ரைட்டுங்க, ஃபியூஸ் கேரியரை பகல்ல தான் புடுங்குறாங்க, நாங்களும் சிசிடிவில பார்த்தோம். ஃபியூஸ் கேரியர் புடுங்கப்படுவது பகல்ல, ஆனா கரண்ட் கட் ஆகிறது ராத்திரி. அது என்னங்க நவீன டெக்னாலஜி? எனக்கு புரியல. பகலில் புடுங்கப்பட்ட பியூஸ் கேரியருக்கு ராத்திரி கரண்ட் போற அளவுக்கு டெக்னாலஜியா? என்ன கதை இது அப்படின்னு அவர் ஒரு பக்கம். அடுத்த டப்புன்னு செந்தில் பாலாஜி, என்ன அது ஆட்கள் பற்றாக்குறைன்னு? இந்த தொழிலாளர்களை வைத்துத்தான் கடந்த திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய கடைசி நாள் வரை மின்வெட்டு என்ற பேச்சே எழாதவாறு மின்சாரத்தை மக்களுக்கு கொடுத்தது திமுக அரசு. இப்ப மட்டும் ஆட்கள் பற்றாக்குறை, அது பற்றாக்குறைனா 90,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள், மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு செந்தில் பாலாஜி. அதனால நீங்க செய்யுங்க இத அப்படின்னு அவர். இவர் யாரு? உதயநிதி ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கும்போதே இவங்கெல்லாம் இடையில திடீர்னு அறநிலையத்துறை பற்றி ஒரு கேள்வி கேட்டார் உதயநிதி சார். ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன சொன்னாரு? ஏங்க, பாஜகவோட குரல் அது. அறநிலையத்துறையின் சார்பில் எதுக்கு பள்ளிக்கூடம், எதுக்கு காலேஜ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த அரசும் அந்த மாதிரி எதுவும் முடிவுல இருக்குதா? ஏன்னா கோவில் பணம் கோவிலுக்கு மட்டுமே செலவிடப்படும் என்று சொன்னால், கோவில் பணத்திலிருந்து, அறநிலையத்துறை பணத்திலிருந்து பள்ளி கல்லூரிகள் அதே ஹிந்து பிள்ளைகள் பயிலுவதற்காகத்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடத்தை கூட ஏன் கட்டுறேன்னு தான் பாஜக ஆதரவாளர்கள் அல்லது வலதுசாரிகள் கேட்கிறார்கள். இந்த அரசும் அதே கருத்தை தான் வச்சிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் எழுந்து, இல்ல நீங்க தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிருக்கீங்க. குன்னூர்ல ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு வர்றவங்களே கொஞ்சம் பேர் தான். ஆனா அதுல நீங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எல்லாம் கிட்டிருக்கீங்க. சேகர் பாபு அவர்கள் இருந்துச்சார். மல்டி லெவல் கார் பார்க்கிங் குன்னூர்ல கட்டினது அந்த கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல, குன்னூருக்கு வரக்கூடிய மக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுச்சு. மலையில எங்க போய் பார்க் பண்ணுவீங்க? டிராபிக் ஜாம் ஆகுது. அப்ப குன்னூர்ல கட்டப்பட்ட கார் பார்க்கிங்கிறது எதற்காக அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. மல்டி லெவல் கார் பார்க்கிங் மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அவர் ஒண்ணு. இப்படி எல்லாத்துக்கும் பதில் இங்க இருந்து இப்படியே பேசிட்டு வந்தார். ஒரு இடத்துல தம்முன்னு இன்னொரு அட்டி அட்டிச்சார். அந்த இடம்லாம் விஜய் அரண்டிருப்பாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் பொழுது சொன்னார். என்ன சொன்னார் விஜய் அவர்கள்? என்ன சொன்னார்? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்க வேண்டும். நம்ம யாருமே அப்படி யோசிக்கல. உதயநிதி ஸ்டாலின் தெளிவா அவர் கேள்வி கேட்டார். விவசாயி ஆவதற்கு இன்னொரு பிறவி எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் விவசாயம் செய்யலாம். எப்பொழுது நாம் விவசாயம் செய்ய தொடங்குகிறோமோ அப்பொழுது நாம் விவசாயி. முதலமைச்சர் இப்பொழுதே விவசாயி ஆக முடியும், போய் விவசாயம் செய்யலாம்.
சூப்பர். அது என்ன அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால்? இதை ஏன் சொன்னார்னா, இப்படி சினிமா டயலாக் மாதிரி மக்கள்கிட்ட பேசுனீங்க. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பதில்? பதில் இல்ல. அடுத்தது அரசு பள்ளியில நடக்கிற கூத்து. நான் நேற்று போட்ட வீடியோ தான். ரொம்ப மனம் நொந்து போய் போட்டேன் அந்த வீடியோவை. ரொம்ப மனம் நொந்து போன நிலைமையில போட்டேன். ஏன்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், எனக்கு முன்னாள்ங்கிற வார்த்தை கூட என் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. எனக்கு முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான், மு.க. ஸ்டாலின் தான். அப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில் எவ்வளவு உழைத்தார், எவ்வளவு திட்டங்களை போட்டார். ஆனா எவ்வளவு அறிவார்ந்த திட்டங்கள், இது எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டதுங்கிற ஆதங்கத்துல நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு, ஸ்டாலின் அவருடைய ஆற்றல், ஸ்டாலின் அவருடைய தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு தலைமுறை உருவாகி விட்டதுங்கிற கோபம், விரக்தி, ஆற்றாம எல்லாம் இருந்துச்சு. அதுல நேற்று போட்டிருந்தேன். அப்ப அதுல இந்த அரசு பள்ளியில நடந்த பத்தி கேட்பேன். வாடி வாடி கைப்படாத சீடி எல்லாம் பாடுறாங்களேன்னு அதை நீ கேட்கிறார். சார் அரசு பள்ளியில என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு முக்கியமா ஒரு இடத்துக்கு வண்டி நின்னுச்சு. சட்டம் ஒழுங்கு, இதுதான் முக்கியமான இடம். சார் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சார். 200 பாலியல் குற்றங்கள் இந்த ஒரு மாதத்தில் மட்டும். குழந்தைகளை வைத்து ஜனநாயகத்துக்கு எதிராக பெரியவர்களின் வாக்குகளை குழந்தைகளை வைத்து பெற்றார் இந்த முதலமைச்சர். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பெரியவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று அவர் சொன்ன உடனே சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, தாவேகாவினர் போய் தொகுதிக்கு போய் மக்களுக்கு போய் ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவினர் அங்க போய் பாலியல் தொல்லை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு, பொத்தாம் பொதுவாக அப்படி பேசுவதை அனுமதிக்க முடியாது. அவை முன்னவரும் எழுகிறார். அவை முன்னவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள், அவரும் எழுகிறார். சபாநாயகர் சொல்றாரு, நானே சொல்றேன், நீங்க உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது. இதுதான் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசணும். பேசினீங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே ஆதாரமா நான் தாரேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். சேலத்தில் தாவேகாவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியாக ஆபாச படங்கள் எடுத்து அவர்களை மிரட்டி அவர்களில் பலரை பாலியல் தொழிலுக்கு தள்ளி இருக்கிறார். அவர் தாவேகா நிர்வாகி. ஆலந்தூர்ல வேம்புலி என்ற ஒரு தாவேகா நிர்வாகி, அவர் கணவன் இல்லாத தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் போய் பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார். திருவாரூர்ல இதே மாதிரி தாவேகா நிர்வாகி. இதெல்லாத்த விட ஸ்ரீவைகுண்டத்துல தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு செஞ்சது. பேரு ஆதாரத்தோட அடிச்சிட்டாரு. நீங்க ஆதாரம் தானே கேட்டீங்க, இந்த அவரது ஆதாரம்னு ஆதாரத்தை அடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப உடனே டக்குன்னு இங்க இருந்து ஆதவர்ஜனா எழுந்தார். கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு குற்றங்கள் தெரியுமா? தெரியுமே. கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்களுக்காகத்தான் மக்கள், நீங்க உங்க ஆட்சியில குற்றமே நடக்காது என்று சொல்லி வாக்கு கேட்டதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். திருப்பியும் கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சு தெரியுமா? கடந்த ஆட்சி காலத்துல குற்றம் நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அதை விட அதிகமா நடக்குது. அப்ப திருப்பியும் கடந்த ஆட்சியை சொன்னீங்கன்னா அவர் சொல்றாரு. சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிட்டாரு, ஆதவர்ஜனா இன்னைக்கு 2-3 இடத்துல திக்கி திணறினான். முதல்ல என்ன செஞ்சாரு ஆதவர்ஜனா, ஏன்னா முதலமைச்சர் எதுவும் பேசுறது இல்ல, இவர் தான் சொல்லுவார். நம்ம முன்னாள் அமைச்சர் தான் சொன்னார், தாமோ அன்பரசன் அவர்கள். முதலமைச்சர் விஜய் முதல் போட்ட அமைச்சர் ஆதவர்ஜனா அப்படின்னாரு ஒரு மீட்டிங்ல. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆதவர்ஜனா தான் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. அவர் எந்திரிச்சு சொன்னாரு, காலையில மேகதாது அணை பற்றிய விவாதத்திலேயே நடுவர் மன்றத்துக்கு ஆணையத்துக்கு வித்தியாசம் தெரியாம ஆணையம்னு பேசினாரு. அப்புறம் எந்திரிச்சு அவரே நான் ஆணையம் என்று பேசிவிட்டேன், அது ட்ரிபியூனல் நடுவர் மன்றம்னு திருத்தி கொண்டார். சரி விடுங்க, அது பெருசு இல்ல, டங் ஸ்லிப் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க சீரியஸாவே. ரைட். அடுத்தது இங்க ஆரம்பிச்சார். இங்க என்ன சொன்னாரு, நீங்க தமிழ்தாய் வாழ்த்து, கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமலேயே இருந்துச்சுன்னாரு. எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே இவர் சபாநாயகரை குறுக்கிட்டார், தவறு, அதை நான் அனுமதிக்க முடியாது, கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுன்னு. உடனே ஆதவர்ஜனா, இல்ல அது என்ன பண்ணலாம், டக்குனு மாட்டிக்கிட்டோமே, ஆளுநர் இருக்கும்போது பாடப்படவில்லை,
அதுவும் தவறு. ஆளுநர் இருக்கும்போதே பாடப்பட்டுச்சு. என்ன பிரச்சனைனா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய உடனே ஒரு தேசிய கீதம் பாடணும் முடியாதுன்னாங்க. தேசிய கீதம் நிறைவாகத்தான் பாடுவோம் நாங்க. அவரு கிளம்பி போயிட்டார். அப்ப அதுவும் தவறு. இப்ப அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, திமுகவினர் எத்தனை பேர் எதில் இல்லாமல் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு. சரி ஆதாரத்தோட சொல்லு. டக்குனு கேட்ட அப்படி சொல்றது, அதை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாரு ஆதவர்ஜனா. எப்படி அதை நான் நாளைக்கு சொல்றேன். இப்படி எல்லாத்துக்கும் சரி. உடனே சபாநாயகர் அதெல்லாம் ரைட்டு, பட் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா? தாவேகாவினரே தப்பு செஞ்சாலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா? அதை பார்க்கணும் நீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொன்ன உடனே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. நான் உண்மையில அசந்துட்டேன். சொன்னாரு, ரைட்டு, எனக்கு ஒன்னே ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல தாவேகா எம்எல்ஏ மீது நேரடியாக பாலியல் குற்றச்சாட்டை அந்த பெண்மணி சொன்னாரே, அந்த எம்எல்ஏ மீது அல்லது அந்த கட்சிக்காரர்கள் மீது தாவேகா எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க. எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? எம்எல்ஏ மீது ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப நாங்கள் தாவேகாவினர் என்றெல்லாம் பார்க்கவில்லை, நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க எடுக்கல அப்படிங்கறத ஆதாரத்தோட நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்கள் என்று சபாநாயகர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அத்தனையும் ஆதாரமா வச்சு அட்டின்னு அடிச்சிருக்காரு. இனிமேல் இருக்கு. இப்ப நான் பேசும்போது கரெக்டா மணி 3. இப்ப வீட்டுக்கு போய் இனிமேல் விஜய் அவர்களுக்கு உட்கார்ந்து ஒரு டீம் எழுதி கொடுக்கும். உதயநிதி என்னெல்லாம் கேட்டாரு, என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னு எழுதுவாங்க. இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முக்கியமா அவங்க சொன்னாங்க, பாராட்டம். நேற்று தான் நடந்திருக்கு அம்மோனியா வாயு கசிவு. 5 பேர் இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்தி. ஓரிருவர் கூடுதலாக இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றன சில ஊடகங்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக 5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற துயர செய்தி. அவையில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லப்பட்டது, மகிழ்ச்சி. அதுதான் மரபு, அதுல மாற்றுக்கிறதுல. ஆனால் அதோடு சேர்த்து ஒரு 5 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இரங்கலாவது தெரிவிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். இவ்வளவுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். ஆக இதெல்லாம் வச்சு இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எனக்கு அப்படி கலைஞரை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த 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 நக்கல், அந்த அவருக்கே உண்டான அந்த சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படி வச்சு அட்டின்னு அட்டிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிருக்கிறாரு. இப்ப விஜய்க்கு உட்கார்ந்து பாயிண்டா எழுதி கொடுக்கணும் எல்லாரும். அவங்க அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க, 6 பேர் கொண்ட குழு வச்சிருக்காங்க. எழுதி கொடுப்பாங்க. நைட் எல்லாம் உட்காந்து அவரு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வருவாப்ல. நாளைக்கு பேசுவாரு. பேசும்போது என்ன ட்விஸ்ட் இருக்கும்னா, நான் இன்னைக்கே சொல்றேன், நாளைக்கு அவையில என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யூகிக்கிறேன். முதலமைச்சர் பேசும்போது திமுக தரப்புல இருந்து எழுந்துட்டாங்கன்னா அவருக்கு மறந்துடும். இப்ப எங்க விட்டாங்கன்னு மறந்துடும். இப்ப இங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? தாவேகாவினர் நாளைக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு அவையில் அமளி துமளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பதை மட்டும் சொல்லிட்டு, அப்படி இல்லாம இருக்கணும்னா மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வழக்கம் போல பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி அப்படியே சினிமா டயலாக் மாதிரி எழுதி வச்சுட்டு சட்டப்பேரவையில பேசாம ஒரு முதலமைச்சருக்கு உண்டான கடமையை செய்வாரே என்று சொன்னால் நாளை அவையில் அமளி ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருந்து பதிலுக்கு கத்துவாங்க, அங்கே இருந்து பதிலுக்கு கத்துவாங்க. நாளைக்கு அவை அமளி துமளியாக கூடும் என்பதை சொல்லி, எது எப்படி ஆகினும் எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரை உள்ளபடியே ஒரு சிறப்பான உரை. அவருக்கு நெஞ்சம் நேர்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.